பிசினஸ் பண்ற? உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டம் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா, எனக்கு தெரியும் ஐயா. ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க காசு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவனை எல்லாம் ஓட்டு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுற கிடைக்காத அம்பு வச்சுக்க மஞ்சள் உடச்சு முடியாது போயா. போயா, நானே அந்த வந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போயிட்டுறியா? நீ வடிவேலு இங்க பாடுற. என்னண்ணே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் வேலை வெட்டியிலன்னு கோயில் திரையில படுத்திருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா ஏன்னா போய் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீங்க? அதான் ஒண்ணும் புரியல. யாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா தான் சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஸ்த வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன் சொல்லி சொல்லுடா. புரியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். தேங்க போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியலையா எனக்கு? தெரியும்டா வா. என்னண்ணே இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அத கன்றாவிய உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்குங்க நமக்கு. ஆடுறாது என்ன எவ்வளவு நம்ம எப்பா எனக்கு இந்த கடன் கடன்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே என்ன தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்க இல்ல உன் தலைமுறை வச்சது மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள ஐயா சொல்லி வாங்கிட்டு வாங்கின நீங்க ரொம்ப சோழப்படுறீங்க. வாங்கின அண்ணா செருப்பு வந்து போங்கண்ணே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன வாங்கி போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் லெவலே வேற. ஓ பாத்து பெரிய பாத்தியா இருக்கும் போது இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிட வேண்டியதான். அதராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார் பெரிய தொலையா டேய் நான் எனக்கு பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில கட்ட வச்சுட்டியாடா? போடா நாளா எது போடுறான்? போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆறு எப்படா பேச? ஆறு இதுக்கு முன்னாடி பேசி கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து போய்க்கிறாங்கன்னு உள்ள ஒரு பைலன்ஸ் விஷயம் பேசிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொய் நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்களுக்கு நான் கடை வாங்கணும்டா. டேய் எனக்கு மூளை இருக்குடா. முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லண்ணே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்துலயும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை. அது யாரோட? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு? ஒரு நல்ல பாத்தியா குட்டி சொன்னா நொண்ணு பாத்தியா குட்டி வந்துருக்க. அம்மா ஐயே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி புள்ளைய பெற்ற புள்ளியா? எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா ஐயே நாய் எனக்கு தர்மம் பண்ணாட்டாமா நீங்க நல்லா இருப்பீங்க. எத்தனா கூட பரவாயில்ல. நாய் 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 ஐயா தீஞ்ச மாட்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவன இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவரி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போற வக்கில்லாத நாய் நான் பேசுது பாரு. போடா. அம்மா தாயே நில்லு. எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்ல எட்டா நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சுட்டு வாங்கடா. பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒண்ணு அடிச்சு போடு. போயா வேறும் பய. என்ன பாயா உனக்கு?
என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. நிமிர பாரு. உங்கள உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை இருக்காதியா? வாயா. நான் பாரு. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. நல்லா இருக்கு. ஓ, என்ன அங்க எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிங்கிட்டா நீ? ஐயா, ஐயா, அப்பா, ஓடுங்க, ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, தர்மப்பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போனேன்? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்களா? நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க தூரு போல உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன். பேங்க் வச்சுதான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பத்தியா 10 ரூபாய். உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா. போடா நாய நாய, போடா. ஏய், போலீஸ் அப்ப யாரு உங்களுக்கு ஓட்டிக்கு? ஆமா, எனக்கு தெரியுண்டா. அழுவாதப்பா, அழுவாது. ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புளிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாது. டேய், என்ன தொடாதா? என்ன தொடாத? நீங்க அதான், நானும் அதான். என்ன தொடாத? அதான். டேய், நீ வேணா நல்லா இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா. சண்டாளிங்களா? ஐயாட்ட நான் சொல்லி சாமி எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துறீங்க. இல்லன்னா என்னையும் அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில காலில எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும். அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தான் தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொல்றது எனக்கு தெரியுது. அந்த மாதிரி அவ்வையார் கூப்பிடுறாங்க. தெரிஞ்சுட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க. ஞான பழம் வாங்கிக்கலாம். என்ன நிறைஞ்சுதா? சரி, ஆளை விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி ராணி. இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மீட்டருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வரவலான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவு வேணும்? எனக்கு 8 அணா. உன்னை கூப்பிடுது, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துது, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 நாளுக்கு பால் கேட்கிற. பால், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 நாள்? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து கேட்டா பிச்சை எடுத்த? இல்ல உண்டியில கடையில ஓட்ட போட்டு உடுவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்காங்க. இங்க நின்ன இடிச்சு தடிடும்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காசு கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சி விடு. யாரு
எடுத்து வைங்கயா, எடுத்து வைங்க. தம்பி இது யாருக்கு போயா. ஓ, எடுத்து வைங்கயா. நீலந்து ஊர்த்தானே யாரு என்னன்னு யாரும் கேட்கக்கூடாது தெரியுமா? ஆமாங்கயா, குயிக்கியா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். அச்சோ சூரிய சாந்தியா, இந்த கறி கடிக்குது இவருங்க. என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் படிச்சவன் கேட்கறத. சரியான நேரத்துல வந்தாங்க. இப்ப பாருங்க. இங்க பாருங்க. டேய், என்னடா? தேங்க்ஸ். யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு ஆளும் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? எனக்கு தெரியாது. ஐ நோ. நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? கொம்பு முளைச்ச தலையா? டேய், சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய், யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போமேன். கோ மேன். ஐ போமேன். தேங்க்ஸ் மேன். பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால் பால் கழுதை பால். ஐயா வணக்கங்க. இல்லா, இது என்னடா அது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாண்டப்பா மாதிரி இருக்கு. சார், கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனால தான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ, அந்த கொடியா? கொடியா ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு. என்னடா வேலை? 5 மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார், ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏற்றி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம், அவங்க குத்தா தானே. டேய், நம்ம பாட்டை முப்பாட்டை வெள்ளைக்கார கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா சுட்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. இருந்துங்கடா. டேய் ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ஏசி உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யலையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தர்த்தமே ஓடி போச்சுன்னு இருப்பாங்க. நான் மிட்டாய் வெட்டி வந்து பேசுறேன். ஏய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். இப்ப நீ என்ன பாட்டு பாடின? பேசுனியா? இல்ல, நீ பாடின உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. புது சொம்ப கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே பழைய கைய ஆட்டாதே, வெளியுவா பசுங்கிளி. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன். உன் ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ.